அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவரும் தன்னோட தற்போதைய நிலையிலிருந்து முன்னேறணும்னு ஆசைப்படுறோம். இந்த முன்னேற்றத்துக்கு முதல்ல நம்ம யோசிக்கிறது வியாபாரம். நம்ம வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்த நம்ம சிந்திக்கணும். ஒன்று, நம்மளுடைய குடும்பத்தின் நிலை என்ன? 2வது, நம்ம கையில் உள்ள பணம் எவ்வளோ இருக்கு? அடுத்தது, நம்ம சமுதாயத்தில் எந்த நிலையில் இருக்கும்? இது 3ஐயும் முதல் சிந்திக்கணும். அடுத்தது, எந்த ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய விஷயமா இல்லாத திங்கிங் பெருசாக இருக்கணும், ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு சினிமா மாதிரி எல்லாருமே ஒரே நைட்டில் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காத ஒரு விஷயம். அது சினிமாவில் மாத்திரமே சாத்தியம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சின்ன விஷயமா தொடங்கி அதுக்கப்புறம் அதை பெருசாக முடிக்கிறதுல தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் இருக்கு. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு இந்திய பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் திருபாய் அம்பானி அவர்கள் தோற்றுவித்தது. இன்னைக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சாதாரண பெட்ரோல் பங்க்ல ஒரு பெட்ரோல் போடுற எம்ப்ளாயியாக இருந்தார். அதே மாதிரி தான் விஜிபி. விஜிபி குரூப் தமிழகத்தில் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குன்னு தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் திரு விஜி பன்னீர்செல்வம் அவர்கள் சைக்கிளில் வீடு வீடாக போய் சுவர் கடிகாரங்களையும் ரேடியோவும் வித்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கு. அந்த மாதிரில கோயம்பேடுல போயிட்டீங்கன்னா, காலையில் ஒருத்தர் வருவார், கையில் ஒன்றும் இருக்காது. அந்த பணம் கொடுக்கறதுன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட பணத்தை வாங்குவார், அன்னைக்கு அங்கே பொருளை வாங்குவார், அங்கேயே விற்பார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வட்டியோட பணத்தை கொடுத்துட்டு அவருடைய லாபத்தை எடுத்துட்டு போவார். அது மாதிரி உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா, அந்த 100 ரூபாயை வச்சு உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன முடியுமோ அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் டபுள் ஆகுதா பாருங்க. அது 200 ரூபாயை மாறலை அப்படின்னா அது சரியான பிசினஸ் இல்லை. அதுக்கடுத்து என்ன பிசினஸ் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுன்றத சிந்திங்க. ஒரு ஜப்பானிய பழமொழி ஒன்று இருக்கு. நீங்க ஒரு தவறான ட்ரெயின்ல ஏறிட்டீங்கன்னா ரொம்ப தூரம் அதில் டிராவல் பண்ணிடாதீங்க, அடுத்த ஸ்டேஷன்லேயே இறங்கிடுங்க. ஏன்னா தவறா ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு உண்டான செலவும் நேரம் வீணாகும். உங்களுடைய இளமையை தொலைச்சிருப்பீங்க. அதனால ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கையில் என்ன பணம் இருக்கு, நம்ம குடும்பத்தினுடைய நிலைமை என்ன, நம்ம சமுதாயத்தில் என்ன நிலைமையில இருக்கும், எல்லாத்தையும் யோசிங்க. பெருசா ஆசைப்படுங்க, ஆனால் அதை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி.